யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. 900 கோடி, ஆயிரக்கணக்கு கோடி திமுக இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தனிநபரிடம் இத்தனை கோடிகள் வாங்கியிருக்கக்கூடிய செய்தி பதிவாகிவிட்டது. இதை நீங்க வெளியில மாற்றவே முடியாது, நீங்க அழிக்கவே முடியாது. இதுல உங்கள் ஆட்டம் எல்லாம் அடங்குகின்ற நேரம் என்பதை போல உச்சத்திலிருந்து இன்னைக்கு கீழே வந்துருச்சு. என்ன நடந்தது, இதுக்கு பின்னணி என்ன, காரணம் யார் அப்படின்னு பேசணும்னா மணிக்கணக்கில் பேச வேண்டியிருக்கும். நாம் 10 நிமிடங்களில் செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறதுனால இந்த செய்தியை சொல்றேன். இன்னைக்கு சட்டமன்றம் நடக்கு. சட்டமன்றத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு செய்தியை சொல்றார். பேச்சுவார்த்தைகள்ல எல்லாம் வரும்போது ஒரு செய்தியை சொல்றார். சாராய ஆலையை நடத்துவது யார், யார் நடத்துறா, இதுக்கு பின்னணி என்ன, உங்களுடைய கொள்கை திட்டம் என்ன அப்படின்னு பேசி வந்துகிட்டு இருக்கும் போதே 900 கோடி ரூபாய், 900 கோடிகள், சுமார் 1000 கோடிகள் ரூபாய், இந்த ரூபா கணக்குப்படி திமுக கேட்டு வாங்கியது அப்படின்னு நேரடியா குற்றம் சாட்டுவார். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதியை பார்த்து நேரடியா குற்றம் சாட்டுவார். சும்மா ரோட்ல மேடையிலாம் இல்ல, சட்டமன்றத்திற்கு உள்ளே உனக்கு திராணி இருந்தால், உங்களுக்கு தைரியம் இருந்தால் இதற்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாப்ல. உடனே உதயநிதி எந்திக்கிறாப்ல, எந்திரிச்சு நின்று ஆமா கொடுத்தாங்க, அத உங்க மாமனார்கிட்ட போய் கேளுங்க, ஏன் கொடுத்தாருங்கிறத மாமனார்கிட்ட போய் கேளுங்க. உடனே ஆதவ் அர்ஜுனா எந்திரிச்சு சொல்றாரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் எந்திரிச்சு சொல்றாரு, ஒத்துக்கொண்டதற்கு நன்றி, ஆனா உங்க அப்பாவை காணுமே, வாங்கின உங்க அப்பாவை காணுமே, கேட்டு வாங்கி உங்க அப்பாவை காணுமே, அதனால வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க அப்பாட்ட போய் நீங்க கேட்டுக்கோங்க, எதுக்கு வாங்குனீங்கன்னு கேளுங்கிறார். அடிச்சு நொறுக்கி துவச்சு காயப்பட்டாப்ல திமுக. இது மாதிரி ஒரு கேவலம், இது மாதிரி ஒரு அநியாயம், அட்டகாசம், ஜனநாயக கொலை ஒரு கட்சி செய்ய முடியுமா? ஒரு தனிநபரிடம் நீ 900 கோடி ரூபாய் நீங்கள் பணம் வாங்கியிருக்கிறீர்கள் என்றால், தமிழ்நாட்டை நீங்கள் வேட்டைக்காடாக மாற்றுவதற்காக வேலைகளை நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு செய்திருக்கிறீர்கள் என்பது நிச்சயமாகிறது, நிரூபணமாகிறது. அதுதான் உண்மையானது. நிரூபணம் ஆயிடுச்சா? உங்க வேஷம் கலைந்து போய்விட்டதா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2021 அப்படியே கண்ணீர் கம்பளம், அப்படியே ஏய் கேவலம் அல்ல, கேவலம் அல்ல, நீங்களா என்ன கேவலம் அது? இங்க நாங்கள் எல்லாம் போராட்டம், மறியல், வழக்கு அப்படி என்று பொதுமக்களுக்காக போராடுகிற கட்சிகளை இழித்தும் பழித்தும் பேசிவிட்டு நீங்கள் ஊழலில் ஊறி போய் நாரி போன கதை இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. மகன் ஒத்துக்கிட்டான், எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய மகன் ஒத்துக்கிட்டான். அதுதான் தத்திங்கிறது. எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல, பப்பு பப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் கிடையாது. பால்டப்பா அதை தவிர்த்து பேசுவதற்கோ அதை தடுத்து பேசுவதற்கோ முடியல. கரெக்டா பேக் பண்ணி அடிச்சிட்டாப்ல. இவங்க விஜயை தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள். அதான் நான் சொல்றேன். தப்பு கணக்கு போட்டு நீ உன் வாயாலேயே உண்மையை வர வச்சுட்டாப்ல. நீங்கள் யார், உங்கள் பின்னணி என்ன? சரி, எனக்கு இது ஒன்றும் அதிர்ச்சி எல்லாம் கிடையாதுங்க, பெரிய. நான் ஏற்கனவே காணொலியில தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கும் போதே நான் பேசியிருக்கிறேன். இதே ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மைத்துனர் பாண்டிச்சேரி எம்எல்ஏவா இருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாவோட மாமியார் இதே சட்டமன்றத்தில் இருக்காங்க. 900 கோடிகள் கொடுத்த அந்த பெண்மணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறாப்புல. மாமியார் மருமகனும் ஒரே மன்றத்துல இருக்கிற போதுதான் திமுகவை லாக் பண்ணாங்க. கொடுத்தால் அங்க உட்கார்ந்து இருக்கு. இப்ப ஏத்துக்கிட்டதுனால நான் இப்ப பேசுறேன், நமக்கு சாட்சி கிடையாது. ஆனால் அவர் மருமகன் மகன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. எப்படி சொல்லியிருக்காரு? எங்ககிட்ட 500 கோடி வாங்கினதாகத்தான் வாக்குமூலம் கொடுத்துருந்தாரு. நீங்க எனக்கு இதா கொடுங்க, கணக்குல இல்லாம நீங்க கொடுங்கன்னதான். அப்படியெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம்,
அப்படி எங்களுக்கு அவசியம் இல்லை. தேர்தலுக்காக நாங்க பணம் கொடுக்கிறோம், அதை சட்டப்படி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து விட்டால் நீங்கள் லாட்டரியை நடத்திக்கோங்க, லாட்டரியை நாங்கள் ஓபன் பண்ணி விடுவோம், அதுக்கு நீங்க 500 கோடி கொடுங்கன்னு சொன்னது வேற யாரும் இல்ல, பொதுப்பணித்துறை அமைச்சரோட சொந்த மனைவியோட தம்பி சொன்னார். நீங்க இன்னைக்கு இணையத்தில் எடுத்து பாருங்க, இருக்கு. பாண்டிச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆனா எங்களை வந்து சட்டமன்றத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களை ஏமாற்றினார்கள், நீங்க கள்ளத்தனமாக நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அங்க கண்டுக்கிட மாட்டோம், கள்ளத்தனமா நடத்தி, அப்படி எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி என்றால் நீங்க வேற தொழில், கனிமம் பிளஸ் சாராயதுகள்ல நீங்க எப்படி வேணாலும் நீங்க ஈடுபடுத்திக்கோங்க, உங்களை கண்டுகொள்ள மாட்டோம். அதனால நாங்க இது பண்ண முடியாது, மக்களுக்கு இவங்க யோக்கியனா ஏன்னா நீ கள்ளத்தனமா நடத்தி கொள்ளும், உன்னை வந்து கண்டுகொள்ள மாட்டோம் என்று நீங்க பேசி இன்னைக்கு வந்து அந்த 500 கோடி என்பது 900 கோடி, 1000 கோடிகளுக்கு நீங்க வாங்கி இருக்கிறீங்கன்னா, அந்த திமிரில், அந்த மதத்தில் நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, இருக்கிற கட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்களையும் நீங்க வந்து அவ்வளவு தூரம் ஏமாத்தி இருக்கிறீங்க. சட்டமன்றத்தில் இந்த வழக்கு நீங்க ஒண்ணுமே, சர்க்காரியா கமிஷனை விட அது சொல்றான்ல, ஏய் நான் எந்த கம்பெனியும் வச்சதே இல்லப்பா, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லப்பா, நீ வாங்குனியா இல்லையா சொல்லு, வாங்கினியா இல்லையா சொல்லு. மாமனாட்டு ஏன் சொல்லி, என்ன சொல்லி வாங்குனீங்க கேட்டதா? லாட்டரி ஓபன் பண்ண சொல்லிருக்கீங்களா? சாராயத்தை பத்தி நீங்க பேசியிருக்கீங்களா? கனிம வளத்தை பத்தி பேசியிருக்கீங்களா? நம்ம கூட இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, பிரச்சாரத்தில் என்ன வேணாலும் பேசுவாங்கங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க. நான் அப்படி நினைக்கல. அவர் வந்து முகநூல் பக்கத்திலையும் இணையங்களிலும் மார்ட்டின் மகன் வெளியிட்டிருக்கிறார் இந்த செய்தியை. நேரடி இன்டர்வியூங்க, நேரடியாக சொன்னார். வாங்கினாங்க, காசு வாங்கின, யார் வாங்கினா, என்ன கேட்டாங்க, எப்படி பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஏறி பேசு, நீங்கள் எல்லாம் எம்ஜிஆரை பற்றி பேசிய பிம்பங்களும், நீங்கள் எல்லாம் உங்களை விட்டு விளைவியர்களை பேசிய பிம்பங்களும், நீங்கள்லாம் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை பற்றி நீங்க பேசுறது அவதூறுகளும் பழிகளும் எல்லாம் உங்களுக்கு அழிவு நெருங்கி கொண்டு இருக்கிறது. அவங்க நீங்க சந்தி சிரிக்கக்கூடிய வகையில் வெளியில வந்து எவனாவது வெக்கப்பட்டிருக்காங்களான்னு பாருங்க, மறுத்து இருக்கிறானான்னு பாருங்க. ஒரு கம்பெனியில் நீங்கள் 1000 கோடி என்று சொன்னால், துக்ளக் பத்திரிகையில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய தோழர் வந்து அவர் சொல்ற செய்தி எல்லாம் மலைப்பாரு, எல்லாம் திட்டமிட்டே நடித்து, திட்டமிட்டே ஏமாற்றி, இதைத்தான் நான் காலமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேங்க. நாங்க அரசியல் இயக்கத்துல பயணிக்கிறோம். நான் ஏன் எம்ஜிஆரை பத்தி நான் பேச ஆரம்பித்தேன், நான் சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா, சாப்பாட்டு மேல ஆணையா சொல்றேன், கருணாநிதி மட்டும் இங்க திராவிட இயக்கத்தின் பாதுகாவலன் கிடையாது. உண்மையான தமிழர்களுக்கு கேடயமாக, உண்மையான தமிழ் நாட்டிற்கு அரணாக இருந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்கின்ற புரட்சி தலைவர் அவர்களுடைய அந்த அரசியல் கட்டுக்கோப்பு இருக்கு இல்லையா, ஆட்சியை கைப்பற்றிய விதம் இருக்கு இல்லையா, அதுதான் தேசிய கட்சிகளை தடுத்து நிறுத்தியது என்று பேசுகிறேன். அதனாலதான் நான் இந்த 2 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். திமுக ஆட்சியில இருக்கும் போதே சொல்றேன், எம்ஜிஆரின் சிறப்புகளையும், எம்ஜிஆருடைய ஆட்சிகளையும், எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தின் அடிக்கற்களில் ஒருவர் அப்படிங்கிறதையும், மிக முக்கியமான பேரறிஞர் அண்ணாவிற்கு இணையாக அவர் வைத்து போற்றப்பட வேண்டியவர் என்பது சொல்றதையும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இது வந்து கபோதிகள், திருடர்கள். அதனால்தான் உங்களை மக்கள் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறாங்க. நீங்க நடிச்சுக்கிட்டு அப்படியே நடக்கிறது. 10,000 ரூபாய் பணம் இல்லாத, சொந்தமா கார் இல்லாதவங்க மக்கள் அவ்வளவு முட்டாளா? ஸ்டாலின் கொடுக்குறாப்புல, தேர்தல் கணக்குல கொடுக்குறாப்புல. என்னையா ஜனநாயகம், என்ன நாடு இது? கார் இல்லையாங்க அவனுங்க ஸ்டாலினுக்கு? முதலமைச்சருக்கு ஸ்டாலின் இல்லை, முன்னாள் முதலமைச்சருக்கு கார் இல்லை, 10,000 ரூபாய் கேசிருக்க, காசு இல்லையா? இதெல்லாம் நம்ம நம்பணும். அப்படி என்றால் இந்த சட்டத்திட்டம், இந்த பொருளாதார சட்டத்திட்டம், இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கணக்குகள் என்ன இருக்கு? இது எப்படியா ஏழைகள் நம்புவாப்பா?
ஒரு ஆடு மாடு நம்புமா அது? நீங்கள் அம்பலப்படுவதற்கு உண்டான சூழல் இயற்கை அமைத்து கொடுத்து விட்டது. அதான் நான் சொல்றேன், இயற்கை அமைத்து கொடுத்து விட்டது. விஞ்ஞான ஊழல்னு சொல்லுவாங்க சர்க்காரியால. விஞ்ஞான ஊழல்களினால் வெளிப்படுத்தப்பட்ட கருணாநிதியின் முகம் இன்று அவருடைய மகனுக்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் உருவாகி இருக்கிறது. ஏன்னா உங்க கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வந்தது தான் ஆதரவு. நீ என்னென்ன செய்வ, யார் யார் என்னென்ன செய்வோம், உங்களை எதிர்க்கிற அரசியல் கட்சிகளை எப்படி நீங்க சிதைப்பீங்க, பேர் வைப்பீங்க, எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்துதான் உங்களை நசுக்கி புளிஞ்சு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காப்புல, அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காப்புல. எங்க கேட்கணுமோ அங்க கேட்காப்புல. முடிஞ்சு வச்சா ஆட்டம் முடிஞ்சு வச்சா. மக்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வேசதாரிகளின் கட்சி. அது என்னைக்கோ ஒன்று இடஒதுக்கீடுகளை பற்றி அதை பற்றி பேசி பெரியார் பெயரை சொல்லி அண்டிப்பழைக்கக்கூடிய, ஏன்னா நான் ஒரு திராவிட இயக்கத்தை நான் உண்மையான பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற முறையில சில வார்த்தைகளை நான் தவிர்த்துக் கொள்கிறேன். திமுக தான் பெரியாரிஸ்டுக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் அந்த பெரியாரிஸ்ட் இயக்கம் அழிந்து ஒழியும். அவர் ஒரு நாள் கருப்பு சட்டை போட்டு ஏமாத்துன, இன்னும் வாழ்நாள் ஃபுல்லா கருப்பு சட்டை போட்டுருன்னு சொன்ன கருணாநிதி ஒரு நாள் சட்டை போட்டு ஏமாத்துன கும்பல். அந்த கும்பல் எத்தனை நாள் ஏமாற்றுவீங்க? எத்தனை நாள் ஏமாற்றுவீர்கள்? வந்துவிட்டதா? இது தொடக்கம். இனி உங்களுக்கு அழிவு நிச்சயம். நீங்கள் அழிக்கப்பட வேண்டிய கட்சிகளில் ஒருத்தர். அது மட்டும்தான் முக்கியம். அது யார் மூலமா நடந்திருக்குன்னா, உங்களால் உருவாக்கப்பட்ட, உங்களால் அவமானப்படுத்தப்பட்ட, உங்களாலேயே விரட்டப்பட்ட, சினிமா தொழிலை ஆக்கிரமித்து அழிக்க நினைத்த இடத்திலிருந்தே ஒருவர் மீண்டும் ஒரு புரட்சி தலைவராக வெளியே வந்து உங்களை அழித்து ஒழித்து இருக்கிறார். நீங்கள் எத்தனை வைகோக்களை அசிங்கப்படுத்தினாலும், எத்தனை கம்யூனிஸ்டுகளை அசிங்கப்படுத்தினாலும், எத்தனை தலித் இயக்கங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினாலும் நீங்கள் அழிவது நிச்சயம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து